ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு ஸ்பாட் வெர்சஸ் யூஎஸ்டி டாலர் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்க்க போகிறோம். மார்க்கெட் லாஸ்ட்டாக 1 வீக் வந்து ஒரு நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்டாக தான் போச்சே தவிர ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கேட்ச் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த எடுத்துக்கிட்ட டைம் ஃப்ரேம் வந்து சொல்லிடுறேன். 4 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இந்த மெயினாக வந்து என்ன சொல்லணும்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு ஒரு 20 டேஸாக எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எதுலேருந்துன்னு சொன்னோம்னா, ம், ஆ மே மாதம் வந்து மே மாதம் 20ஆம் தேதி அன்னையிலேருந்தே மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனில் போயிட்டுருக்கு. அதாவது எப்படி சொல்லணும்னா, அப் ட்ரெண்டில் போனவன் கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கான். ஓகேவா? அப்போது அப் ட்ரெண்டில் போனவன் கீழே வந்துக்கிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் எடுத்துருக்கான். நல்ல ஒரு கரெக்ஷன் திரும்ப வந்து ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு திரும்ப ஃபால் ஆகிருக்கான். திரும்ப ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு திரும்ப ஃபால் ஆகிருக்கான். திரும்ப ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு மேலே பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஆகும்போது ஒரு பிரேக் அவுட்டில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டு 2 டேஸ் பேக்கில் வந்து கூட நம்மளோட எப்படி சொல்கிறது, குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். டெலகிராம் குரூப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தேன் லாஸ்ட்டு ஃப்ரைடே. ஓகேவா? லாஸ்ட்டு ஃப்ரைடே எடுத்திருந்தேன். லாஸ்ட்டு ஃப்ரைடேனா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து எடுத்திருந்தேன். அப்போ வந்து நமக்கு நல்லா ஒரு மொமெண்டம் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கிடைக்கல. ஒரு கன்சல்டேஷன் சைட்வேஸ்லேயே போயிட்டு இருந்தது. ஸோ நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டேன். லைவில் மட்டும் ஒரு ஸ்கால்பிங்கான ஒரு இது மட்டும் போட்டுட்ருந்தேன். இப்போது இங்கே மார்க்கெட் வந்து எப்படி நமக்கு இதுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். இப்போ வரப்போகிற வாரத்தில் மார்க்கெட்டு எங்கேருந்து நமக்கு ஒரு செல்லோ இல்லை ஒரு பையோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம பார்த்துருவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. அதே போல் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணால் டெக்னிக்கல் அனாலிசிஸான ஒரு 3 புக்ஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெஷராக இருக்கிறவங்க அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள ட்ரேடிங்குள்ளே வரலாமா வர வேணாமான்னு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா ஒரு 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 3 டாப்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 3 டாப்ஸில் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். இப்போ இந்த பிரேக் அவுட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ இந்த பிரேக் அவுட் வந்து எப்படி ஏன் கொடுத்துருக்கான், எதனால் இவ்வளோ தூரம் மார்க்கெட் புல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லிடுறேன் பாருங்கள். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னா, இங்கேருந்து கரெக்ஷன் ஆகி கீழே வந்திருக்கானா? ஓகேவா? மார்க்கெட் அங்கேருந்து கீழே கரெக்ஷன் ஆகி வந்திருக்கான். ஓகே. இப்போது பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து கரெக்ஷன் ஆகி கீழே வந்து திரும்ப ஒரு ரீடெஸ்ட் போயிட்டு திரும்ப வந்து லோவர் லோ ஃபார்மேஷன் கொடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் கன்சால்டேஷனில் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். திரும்ப வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கான். இது வந்து ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுது. இந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து வரும்போது மார்க்கெட் வந்து அதோட பிரேக் அவுட்டில் ரீடெஸ்ட்டில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? அதுதான் அந்த என்ட்ரி தான் இந்த என்ட்ரி. இந்த என்ட்ரிலாம் நான் வந்து லைவ்லேயே எடுத்து காமிச்சிருந்தேன். நிறைய பேர் பார்க்கல. ஒரு 60, 70 வியூஸ் தான் போச்சு. ஸோ பரவாயில்ல. இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு நல்ல பிரேக் அவுட்டு இங்கேருந்து, அதாவது ப்ரைஸ் வந்து எங்கேன்னு சொல்லணும்னா, ப்ரைஸ் வந்து 2351 இந்த இடத்துல வந்து நமக்கு ரீடெஸ்ட்டில் எடுத்துருக்கலாம். இங்கே ஏன் இவ்வளோ பெரிய கேண்டில் இருக்குன்னா, இது வந்து ஒரு நியூஸ் அந்த டைமில் வந்து ஒரு நியூஸ் வந்து வந்தது. அந்த நியூஸால தான் இவ்வளோ பெரிய ஃப்ளக்சுவேஷனு. மார்க்கெட்டில் வந்து பை ஆர்டர் எடுத்திருந்தவங்க எல்லாத்தையும் வைப் பண்ணி விட்டாய்ங்க. இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டாய்ங்க. ஓகேவா? ஜூம் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க. இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி ஹண்ட் எடுத்துட்டான். ஸோ திரும்ப அது எடுத்து முடிச்ச உடனே மார்க்கெட் என்ன பண்ணுறான், நேரா மேலே போகிறான். மேலே மார்க்கெட் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி, சரி இது வந்து இப்போ இதனால் வந்து இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தோம். ஒரு இன்வெர்டட் ஹெட்ன்னு சொல்லி பேட்டர்னால ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு எடுத்தாச்சு. இது முடிஞ்சிச்சு. அடுத்தது நமக்கு என்னென்னா, இப்போ வரப்போகிற வாரத்தில் எப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகேவா? இது என்னென்னா, பிரேக் அவுட்டு நமக்கு இந்த பேட்டர்னை கொடுத்துருக்கான். மார்க்கெட் வந்து இன்னும் மூவிங்கில் தான் இருக்குது. அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகலை. எந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் நமக்கு கொடுக்கல. எஸ்எம்சி கான்செப்ட்டை வந்து பேஸ் பண்ணி எடுத்தோம்னா எந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம். இங்கே வந்து நமக்கு ஒரு பெரிய ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன்.
அதாவது பிரைஸ் ஆஃப் 2394 ப்ரைஸ் வந்து 2400 வரைக்கும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இன்னும் வந்து இப்ப இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப மிட்டிகேட் பண்ணவே இல்ல. ரெஸ்பெக்ட் பண்ணல. ஓகேவா? இதலோட இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல மேக்ஸிமம் நான் எப்படி என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னா, ஒரு 50% எடுப்பேன். ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து 100% டாப் டூ பாட்டம் இருக்கு அப்படின்னா, அதில வந்து 50%ல என்னோட என்ட்ரீஸ் இருக்கும். இங்க என்னோட என்ட்ரீஸ் இருக்கும். ஃபேர் வேல்யூ கேப்ஸ்ல எடுக்கணும்னா. ஓகேவா? ஸோ அப்படி இல்ல, நமக்கு வந்து மார்க்கெட் திரும்பவும் இது என்ன பண்ணுதுன்னா, இங்க பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல சப்போர்ட் குடுக்குறோம்னா, அடுத்து ஓபிக்கு வந்துருவோம். எங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்க்கு மார்க்கெட் வருவோம். இந்த ஆர்டர் பிளாக்ல 50%ல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். செல் என்ட்ரி ஓகேவா? செல் என்ட்ரி எடுக்கலாம். பாருங்க செல் என்ட்ரி எடுக்கலாம். இதோட ஹைஸ்க்கு மேல ஒரு நியூவா ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஏன் 20 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அப்படின்னா, நியூ ஹை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, டபுள் டாப் ஃபார்ம் பண்ண போறான்னு அர்த்தம். இந்த டபுள் டாப் ஃபார்ம் பண்றான்னா என்ன பண்ணுவான்? இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ இங்க வைப் பண்ணுவான். அதாவது செல் சைடு லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணுவான். ஓகேவா? செல் சைடு லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணுவான். அதுக்கோசரம் மார்க்கெட் என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் இதிலிருந்து ஒரு 10 பாயிண்ட் மேல வந்து புடிப்பான். ஒரு 10 பாயிண்ட் மேல புடிச்சுட்டு, திரும்ப மார்க்கெட் கீழ எங்க வருவான்? நேரா இங்க வந்து எந்த இடத்துக்கு வரலாம்னா, இங்க இருக்கிற சின்ன ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு பாருங்க. இங்க வரலாம். அடுத்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. மார்க்கெட் திரும்பவும் எங்க வரும் அப்படின்னா, கரெக்ட்டா நம்ப சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட் 2367ல வந்து மார்க்கெட்ட திரும்ப வந்து ரீச் பண்றதா அதாவது செல் ஆயிட்டு கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? மார்க்கெட் இங்கருந்து போயிட்டு, இந்த இடத்துல இருந்து திரும்ப இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் கரெக்ட்டா அந்த இடத்துல ட்ரெண்ட் லைனும் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன்ல பாட்டம் ட்ரெண்ட் லைன்ல இந்த இடத்துல சப்போர்ட் ஆகும். இல்ல இந்த லெவலையும் உடைச்சுட்டான். இந்த லெவலையும் நமக்கு சாரி இந்த லெவல் கிடையாது. ஃபர்ஸ்ட் லெவல் இங்க. செகண்ட் இந்த லெவலையும் உடைச்சிட்டான்னா, பிரேக் அவுட் குடுத்துட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பிரேக் அவுட் குடுத்தா திரும்ப வந்து என்ட்ரி எடுப்பாங்க. செல் என்ட்ரி இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுப்பாங்க. இங்க என்ட்ரி எடுக்கிறவங்கலாம் என்ன ஆகும்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு, திரும்ப இவங்க என்ட்ரி எடுத்தாங்கல்ல, இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிட்டு, மார்க்கெட் இங்கருந்து கீழ திரும்பவும் இறங்குவான். ஓகேவா? இது ஒரு சினாரியோ. மார்க்கெட்டு இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆகி இதிலேருந்தே டைரெக்ஷன் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்தே வந்து போகலாம். ஓகேவா? சரி இந்த ஃபேர்வெல் கேப்பை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் நமக்கு வந்து சாலிட் கேண்டில் வச்சு மேலே போகிறோம் அப்படின்னா, ஃபேர்வெல் கேப் ரெஸ்பெக்ட்னா ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு வைப் ஆயிருக்கணும். இங்கேருந்து மார்க்கெட் புஷ் பண்ணி திரும்ப வந்து அதே வந்து விக்ஸ் வச்சுட்டு கீழே வந்து பாடி வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கணும். இப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த ஃபேர்வெல் கேப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கான அர்த்தம். நம்ம இங்கேருந்தே செல் என்ட்ரி எடுக்கலாம். நம்மளோட மார்க்கெட்டில் நம்மளோட என்ட்ரி பாருங்க இந்த இடத்துல எடுத்துடலாம். அதாவது உண்மை கிடையாது. இதில் வந்து இப்போ 4 ஹவரில் சொல்கிறோம் அப்படின்னா, இதே இன்னர் செல் லைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 15 மினிட்ஸோ உள்ளே போயிருங்க. உள்ளே போனோம்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இது மாதிரிலாம் நடந்திருக்கும். அதை நான் கன்ஃபார்ம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம 50% என்ட்ரி கொடுத்து செல் என்ட்ரி எடுத்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வச்சுட்டோம்னா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு லாங் ட்ரேடு பண்ணிக்கலாம். ஓகேவா? லாங் ட்ரேடு பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அடுத்து வந்து இன்னொரு சினாரியோவும் சொல்லிட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட்டு சினாரியோ இங்கே வந்து மார்க்கெட் இங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் மேலே போயிட்டு கீழே வர்றதையும் சொல்லிட்டேன். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணி கீழே வர்றதையும் சொல்லிட்டேன். இல்ல மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, இதையும் பிரேக் அவுட் பண்ணுது. இந்த ஓபியும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் மார்க்கெட் புல்லிஷாக மேலே போகுது அப்படின்னா, திரும்ப இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுப்போம். எங்கே அப்படின்னா 2430ல் மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 3 வேஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா ஃபேர்வெல் கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணானா நம்ம இங்கேயே செல் என்ட்ரி எடுக்கலாம். 1 2வது வந்து ஃபேர்வெல் கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா, நம்மளோட ஓபியில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவான். ஓபியில் ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தானா, அதாவது ஆர்டர் பிளாக்ல ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தானா, அங்கேருந்து நம்ம ஒரு செல் கால் எடுக்கலாம். ஓகே. இப்போ இது 2ம் இல்ல, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி, இங்கேயும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, இங்கேயும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா, மார்க்கெட் இதிலேருந்து இன்னும் மேலே போகுது அப்படின்னா, நம்ப இதிலேருந்து நம்ம பை ஆப்ஷன் எடுக்க பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, மார்க்கெட் இங்க ஒரு லிக்விடிட்டி என்ன சொல்றது, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் கேண்டிலா இங்க வந்து வச்சுட்டு, திரும்ப வருது அப்படின்னா, மார்க்கெட் வந்து சப்போர்ட் இங்கேயே எடுத்துருவான். ஓகேவா? இது வந்து நியூ ஹை. இந்த 2430ல இங்கேயே வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகறதுக்கு பார்ப்பான். ஓகேவா? இது ஒண்ணு. சரி. இப்போ இங்கே நமக்கு வந்து இந்த இடத்துல ரெக்செப்ட் பண்ணிட்டான். ஆனா வந்து மார்க்கெட் திரும்ப இங்க ரெக்செப்ட் பண்ணி மார்க்கெட் திரும்ப கரெக்ஷன் குடுக்குறான்னா, ஓபிய ரெக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னா, மார்க்கெட்ட திரும்ப கீழ வந்து வந்து
நம்ம அந்த ஃபேர் வேல்யூ கேப் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தியா, இங்கேருந்தே மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு புல் இது வந்து சைக்காலஜி ஆக்டில் இங்கே ஏன்னா ஃபேர் வேல்யூ கேப்பில் எல்லாரோட என்ட்ரி இருக்கும்னு நினைக்கும். எல்லாம் ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டா மார்க்கெட் வந்து என்ட்ரி ஆகலாம், என்ட்ரியில் இருப்பாங்க, பை காலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போனோன்னே இங்கே திரும்ப வந்து அடிப்பான். ஓகேவா? இங்கே போயிட்டு திரும்ப வந்து அடிப்பான். ஓகேவா? அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 என்ட்ரிஸும் நம்ம வந்து நம்மளுக்கு என்ட்ரி எங்கே ஆகுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர, ட்ரேடு வந்து ஃபெயில் ஆகுறதோ, பாஸ் ஆகுறதோ அது அது இப்போ அடுத்த பிரச்சனை. அது எப்படி வேணாலும் ஆகலாம். ஓகேவா? எக்ஸாக்ட்டா வந்து என்ன சொல்றது, ஒரு ஜோசியம் பார்த்து கரெக்ட்டா இதுதான் நடக்கும்னுலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? இங்க இடத்துல நம்ம என்ட்ரி ஆனோம்னா, நம்மளோட எக்ஸிட் எங்க ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அவசியம். ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப அவசியம். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு $100 வந்து கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இதில வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, $10 வந்து அதாவது என்ன $2 வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? $100 இருக்கு அப்படின்னா, $2 இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து மேக்ஸிமம் $10 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு $10 வரைக்கும் உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட்டு ஒரு $20 வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது 1:2 அந்த ரேஷியோல வந்து வச்சுக்கலாம். $100 மட்டும் தான் நீங்க இருக்கு அப்படின்னா. இதுக்கு மேல வந்து நீங்க போகாதீங்க. பிப்ஸ் வந்து 0. கோல்டில் எடுக்கும்போது $100 தான் இருக்கு என்னோட மார்ஜின் அமௌண்ட் அப்படின்னா, 0.01 இதுதான் வந்து சேஃபர் ஜோனு. இதுக்கு மேல நம்ம போகவே தேவையில்ல. அதில நம்ம ட்ரேட் எடுத்தாவே வாரத்துக்கு எல்லா நாளுமே ட்ரேட் கிடைக்கும். அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ பார்க்கும்போது அந்த டைம்ல வந்து பிரீமியம் டிகே அந்த மாரி வந்து அதுக்கப்புறம் நம்மளோட டைமிங் இருக்கும். அதாவது இந்த டைம்ல இருந்து தான் இந்த டைம் வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டைம்ல வந்து நம்ப எடுத்து நம்மளோட ட்ரேட குளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்ல வந்து நீங்க எடுப்பீங்க. அதாவது ஆனா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல அந்த மாரி கிடையாது. நீங்க இங்க என்ட்ரி போட்டீங்க அப்படின்னா, பை கால் எடுத்துட்டீங்கன்னா, மார்க்கெட் எவ்வளோ நாள் இங்க கரெக்ஷன் ஆகி போனாலும், உங்களுக்கு அந்த எவ்வளோ இருக்கும்? எத்தன நாள் ஆனாலும் சரி, அதில எவ்வளோ ப்ராஃபிட்டோ, அதில எவ்வளோ லாஸோ அது மட்டும் தான் இருக்குமே தவிர, ஒரே நாள்ல வந்து ட்ரேடு க்ளோஸ் ஆகாது. ஃபாரெக்ஸ்ல இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் அதிகமா வந்து நான் ஃபாரெக்ஸ வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, இதுதான் ஏதோ நியூவா வர்றவங்களுக்கு ஈஸியா வந்து ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரு சார்ட் அனாலிசிஸ் பண்றதோ, ஒரு ஈஸியா இருக்கும். ஒரு என்ட்ரி, எக்ஸிட் ஆகுறதோ ஈஸியா இருக்கும். நமக்கான ப்ரெஷர் டைமிங் வந்து அங்க இருக்காது. அந்த ஒரு ஒரு நல்லதா இருக்கும். சரி ஓகே. இப்போ ஃபேர் வேல்யூ கேப்ஸ வச்சு எஸ்எம்சி கான்செப்ட் தான் இது. அத வச்சு நம்ம வந்து சொல்லியாச்சு. மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகும், செல் எடுக்கலாம், இங்கெல்லாம் வந்து பை பண்ணலாம். மார்க்கெட் வந்து செல்லுக்கான பாசிபிலிட்டி நெறையா இருக்கு. பை பண்றவங்க இன்னருக்கு போயிருங்க. ஒன் டேவ்ல வந்து நம்மளோட ட்ரேடிங் வந்து டைம நீங்களே வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 15 மினிட்ஸ் சார்ட்ட பாருங்க. 15 மினிட்ஸ் சார்ட்ட பார்த்து, உள்ள இன்னர்ல வந்து பார்த்துட்டு, அங்க வந்து உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்போ, இல்ல ஓபியோ ஒரு என்ட்ரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டோ நடக்குதுன்னா, அங்க ஒரு பை கால் எடுத்து நீங்க வந்து ட்ரேட வந்து மினிமல் டார்கெட்டோட க்ளோஸ் பண்ண பார்த்துக்கோங்க. அதுதான் பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவுல அ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம், எங்கெங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன்னு நம்புறேன். ஸோ நம்ம சேனல்ல இந்த மாரி டெக்னிக்கல் வைஸா அனாலிசிஸ் மட்டும் தான் நம்ம போட்டுருக்கோம். நம்ம ஏன்னா செபி ரிஜிஸ்டர் கிடையாது. ஒரு கால்ஸ் குடுக்குறதோ, இல்ல சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்றதோ அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. அனாலிசிஸ் பண்றது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் இத வந்து நானு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக ஷேர் பண்றேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்க அத பயன்படுத்திக்கலாம். இல்ல இத பத்தி படிக்கணும்னாலும் நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஃப்ரீயா புக்ஸ் குடுத்துருக்கேன். அத வச்சு படிங்க. டவுட் எப்போ வேணாலும் நீங்க டெலகிராம் குரூப்ல வந்து கேட்கலாம். நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா, இது நெறைய மென்டார்ஸ் வந்து எல்லாமே எப்படி சொல்றது? எ எப்படி சொல்றது? ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் இருக்கு அப்படின்னா, உடனே வந்து அவங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டத ஒரு குரூப்பா ஒரு ஒரு வீடியோவா ஃபார்ம் பண்ணி, அத போட்டு அத ஒரு கோர்ஸ் மாரி வச்சு அத செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது பிகினர் தான் நெறைய பேர் வந்து டார்கெட் வைக்கிறாங்க. அதனால அது வந்து வேற டாபிக். அதுக்கு ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். இப்ப இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ட்ரேடிங்ல வந்து ஏன் பிகினர டார்கெட் அதிகமா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் வந்து நான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். இந்த வீடியோஸ்க்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி நான் போடுறேன். ஓ அ அடுத்து வந்து நம்ம சேனல்ல வந்து அதிகமா ஃபாரெக்ஸும் இருக்கும். நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் டெய்லி லைவ் இருக்கு. தேவைப்படுறவங்க அத பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலகிராம் குரூப் வந்து டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். See you next video.